Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கனமழை காரணமாக திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 53,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் காவிரி கொள்ளிடம் ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. தமிழ்நாட்டில் பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் அந்த காவேரி நீரானது திருச்சி மாவட்டம் இருக்கக்கூடிய முக்கம்பூர் அணைக்கு வினாடிக்கு 53,000 கன அடி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரை கொள்ளிடம் மற்றும் காவேரி அணை இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அந்த தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அதன்படி திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணைக்கு வரும் காவேரி நீரின் அளவு தற்போது வரை 53,000 கன அடியாக உள்ளது. இதில் மேலணையில் இருந்து காவேரியில் 9,800 கன அடியும், கொள்ளிடத்தில் 43,000 கன அடி நீரும் மற்றும் கிளை வாய்க்காலில் 200 கன அடி நீரும் பிரித்து அனுப்பப்பட்டு வருகிறது. தற்போது இந்த பகுதியில் தொடர்ந்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணா அவர்கள் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணையிலிருந்து நீர்வரத்து அதிகமானால் அதை தொடர்ந்து இங்கு காவேரி, கொள்ளிடம் மற்றும் கிளைவாய்க்காலில் நீர்வரத்து அதிகமாக திறக்கப்படும். ஆகையால் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் காவேரி மற்றும் கொள்ளிட பகுதிகளில் மக்கள் நடமாடவோ அல்லது புகைப்படம் எடுக்கவோ இல்ல கால்நடைகளை ஓட்டி செல்லவோ கூடாது. அதே போன்று கொள்ளிடம் ஆற்று கரையோர இருக்கக்கூடிய சலவை தொழிலாளர்கள் முறையாக அவருடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். தேவையில்லாமல் அரசுக்குரிய விதிமுறைகளை மீறி அந்த காவேரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் உள்ள இறங்கவோ இல்லை துணி துவைக்கவோ கூடாது என திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரண் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது போன்ற எச்சரிக்கையை மீறும் நபர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படவும் காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உடனடியாக தாழ்வான இருக்கக்கூடிய பகுதியில் வசிக்கும் மக்களை அருகில் இருக்கிற தனியார் மண்டலத்தில் தங்க வைக்கவும் தற்போது மாவட்ட சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தீபன். கனமழை காரணமாக திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 53,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் கழுகு பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.